ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் முன்பான வணக்கங்கள். அதாவது சிட்ஸா அவார்ட்ஸ் வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து நான் வந்து சொன்னேன். நிச்சயமாக நம்ம விகாக்காக நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க, போய் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். யூடியூப் லிங்க்கும் நான் அனுப்பியிருந்தேன், அப்புறம் இன்ஸ்டா லிங்க்குமே நான் வந்து அனுப்பியிருந்தேன். அதே மாதிரி நிச்சயமாக எல்லார் ஓட்டிங்னால தான் இன்றைக்கி நம்ம சுவாமிநாதன், அதாவது நம்ம விஜய், அதாவது லக்ஷ்மி பிரியா 2 பேருமே, காவேரி விஜய் காவேரி 2 பேருக்குமே நாமினேஷன் தனித்தனியாக பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் பெஸ்ட்டு ஃபீமேல் ஆக்டர் அவார்டும் 2மே வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. பெஸ்ட்டு ஜோடியில் நம்ம சுவாமிநாதன் லக்ஷ்மி பிரியா தான் லீடிங்கில் இருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து நிச்சயமாகவே நான் நினச்சேன், எந்த அவார்டு இருந்தாலுமே முதல்ல நம்ம விகாவுக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுறாங்க. உண்மையிலே நான் வந்து சத்தியமாக பார்த்ததில் என்ன அப்படின்னா, சிட்ஸா அவார்ட்ஸுக்கு வந்து நாமினேஸே வரல. அதுக்கு முன்னக்கூட்டியே வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் ஓட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாகவே நான் ஒரு வீடியோவாகவே எடுத்து போட்டிருந்தேன், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதில் பாதியா 9%ல் ஒரு 8% தான் நம்ம விகா. அப்படியே தரமாக பண்ணிட்டாங்க. நிச்சயமாகவே விகா ஃபேன்ஸுக்கு வந்து எப்போவுமே வந்து நான் வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்கள வந்து நம்ம அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். சும்மா அவங்களும் பெருமையாக தான் நினைக்கிறாங்க. இது வந்து அவங்க ஒரு வளர்ச்சிக்காக அவங்க பண்ணாலுமே அவங்கள நம்ம பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு தான் சொல்லலாம். நிச்சயம் நாமினேஷனில் சுவாமிக்கும் கிடைக்கும், லக்ஷ்மி பிரியாவுக்கும் கிடைக்கும், பேராவும் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவார்டு வாங்காத வருஷமே கிடையாது. அவங்க நடித்ததுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் அவார்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக அந்த சிட்ஸா அவார்ட்ஸையும் தட்டிட்டு போகிறது நம்ம விகா தான். அப்புறம் நிறைய பேர் வந்து ஓட்டு எப்படிக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அதை தனியாகவே ஒரு வீடியோவாக வந்து பேசி போடலாம்னு நினைக்கிறேன். எப்படி வீடியோ வந்து நம்ம வந்து போயிட்டு ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவாகவே தனியாக போடுறேன், எல்லோரும் பாருங்கள். இப்போ கொடுக்குற மாதிரி எனக்கு சப்போர்ட்டு நீங்கள் எப்போவுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு, இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.